லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1, 12, 13 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நாம் வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசு ஒரு 18 வருடமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீயின் வாழ்விலே ஒரு விடுதலையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். அன்பானவர்களே, கொஞ்சம் இந்த சகோதரியின் வாழ்வை சிந்தித்து பாருங்கள். 18 வருஷ கால பாடுகள், 1 மாதம் 2 மாதம் சில ஆண்டுகள் அல்ல, 18 ஆண்டுகளாய் இந்த மகளுடைய வாழ்விலே பயங்கரமான ஒரு பலவீனம். தனது வாழ்நாளில் நிமிர முடியாதபடி கூனியாய் காணப்பட்டார். அவள் எழும்ப முடியாதபடி, உயரே தன் தலையை நிமிர்த்த முடியாதபடி, உயரே பார்க்க முடியாதபடி அவள் ஒடுக்கப்பட்டவளாய், மடங்கடிக்கப்பட்டவளாய், அந்த சகோதரியுடைய சரீரம் பலவீனப்படத்தக்கதாய் சாத்தான் அந்த மகளை ஒடுக்கி இருந்தான், பலவீனப்படுத்தி இருந்தான். இந்த மாலை நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் சில காரியங்களில் உங்களால் எழும்ப முடியாதபடி இருக்கலாம், சில காரியங்களில் நீங்கள் நிமிர முடியாதபடி இருக்கலாம். இந்த மகள் நிமிர முடியாத ஒரு கூனியா இருந்தார். சில காரியங்களில் ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் நிமிர முடியாதபடி ஒரு பலவீனத்தோடு காணப்படலாம். நீங்கள் எழும்ப முடியாதபடி ஒரு போராட்டத்தோடு இருக்கலாம். உங்களுடைய குடும்ப காரியங்களில், வேலை காரியங்களில், உங்களுடைய எதிர்கால காரியங்களில், உங்களுடைய சரீரம் பலவீனத்தில் கூட பல ஆண்டுகளாக பலவீனங்கள் உங்களை போராடித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்வில் போராட்டங்களாகவே காணப்படலாம். பொருளாதாரத்தில் நீங்கள் நிமிரக்கூடாதபடி நிற்கலாம். ஆனால் நான் இந்த மாலை நேரத்தில் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ற வார்த்தையின் அர்த்தமே அவர் தமது ஜனங்களின் பாவங்களில் இருந்து ரட்சிக்க வந்த இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உங்கள் வாழ்வில் எவ்வித போராட்டமோ, பாவ நுகங்களோ, சாபங்களோ, பிரச்சனைகளோ, கண்ணீர்களோ, போராட்டத்தின் வாழ்வோ, கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இயேசு இங்கு இருக்கிறபடியால் உங்கள் வாழ்வில் விடுதலை நிச்சயம். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் இந்த சகோதரனுடைய வாழ்வில் இயேசு என்ன செய்தாரோ அதையே உங்களுக்கும் செய்ய வல்லவர். ஒரு 4 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த சகோதரனுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு எப்படி இடைப்பட்டாரோ, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசு அப்படியே இடைப்படுவாராக. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட போராட்டத்தின் பிரச்சனையின் நடுவே இந்த சகோதரியுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு செய்தது என்ன? 12ஆம் வசனம் பார்க்கலாம். முதலாவது ஒரு காரியம் பாருங்கள். இந்த 18 வருட பாடுகள் உள்ள இந்த ஸ்திரீயின் வாழ்வை இயேசு கண்டார். கரங்களை உயர்த்துறாமே சொல்லுங்க அல்லேலூயா. என்னை இயேசு கண்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை இயேசு கண்டார். என் நிலைமையை இயேசு கண்டார். என் வாழ்க்கையை இயேசு கண்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 18 ஆண்டுகள் போராட்டம் உள்ள இந்த ஸ்திரீயை அநேகர் மறந்திருக்கலாம், அநேகர் கண்டுகொள்ளாமல் போயிருக்கலாம். என்றாவது ஒரு நாள் நீங்கள் போய் அழுதால் யாராவது உங்களுக்கு கண்ணீர் துடைக்க சற்று அமர்ந்து கேட்பார்கள் உங்கள் பிரச்சனையை. ஒரு சில நாட்கள் சொல்லுவீர்கள் என்றால், ஒரு மாதம் சொல்லுவீர்கள் என்றால், அடுத்து உங்களை பார்த்தால் அவர்கள் கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்க மாட்டார்கள். ஒரு நாள் அழுதால் கேட்பார்கள். தினந்தோறும் வந்து அழுது கொண்டே இருந்தால் 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வரும்போதே வேற வழி இருந்தா சுத்தி போயிடுவாங்க. சோத்திரம். ஏன் 10 நிமிஷம் வந்து உங்க ஒப்பாரியை கேட்கறதுக்காக நான் இருக்கிறேன்னு என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுவாங்க, உங்களை தவிர்த்துருவாங்க. சிலர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கும்போது கூட இருப்போம், கொஞ்சம் நமக்கு போராட்டம் பிரச்சனைனா நம்மளை பார்க்கிறதே தவிர்த்துருவோம், நம்மளை மறந்துடுவாங்க, கண்டுகொள்ளாமல் போய்விடுவார்கள், நம்ம இருக்கிறதே மறந்துடுவாங்க, நம்ம படுகிற வேதனையை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள், நாம் போய்கொண்டிருக்கிற அந்த போராட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனா பாருங்க, ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. இயேசு அந்த ஸ்திரீயை கண்டார். இந்த மாலை நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்க வாழ்வின் பிரச்சனை யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் யார் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவர் இயேசு
உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளை கண்ணோக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாத்தான் வேல் அத்தி மரத்தின் கீழ் இருந்ததை யாரும் அறியவில்லை. ஆனால் இயேசு பிலிப்பு நாத்தான் வேலை கூப்பிடும் முன்னே அங்கே அவன் இருந்ததை இயேசு கண்டார். பெயர்சபாவின் வனாந்தரத்திலே ஆகார் அலைந்து திரிந்தார். அங்கே அவளுக்கு உதவி செய்யும்படி, அங்கே அவளை பார்த்து உதவி செய்யும்படி யாருமே இல்லை. ஆனாலும் அந்த வனாந்தர சூழலின் நடுவே கண்ணோக்குகிற ஒரு தேவன் இருந்தார். எல்ரோயி, நீ என்னை காண்கிற தேவன். இந்த மாலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளும் போராட்டங்களும், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எதிர்மறையான சூழல்கள் மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம், உங்கள் குடும்ப நண்பர்கள் அறியாமல் இருக்கலாம், உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை கண்டுகொள்ளாமல் போகலாம். ஆனால் இந்த மாலையில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அன்பு மகனே மகளே, உன் பிரச்சனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் தேவனுக்கு மறைவானவைகள் அல்ல, உங்களுக்குத்தான் அது புரியாதவைகள், நமக்குத்தான் அதற்கு விடை தெரியவில்லை. ஆனால் அவை எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த மகள் 18 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிறாள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இந்த மாலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்தி நான் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் கண்ணீரும் வேதனையும் இயேசு அறிந்து வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த 18 ஆண்டு கால பிரச்சனை உள்ள அந்த சகோதரி வாழ்வில் முதலாவது ஒரு காரியம், இயேசு அந்த மகளை கண்டார். இரண்டாவது காரியம் பாருங்கள், 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, தம்மிடத்தில் அழைத்தார். அல்லேலூயா. இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாலையில நான் விசுவாசிக்கிறேன், இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். சபை எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராய் இருக்கிறார்கள். எப்போதுமே பாருங்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருந்தாலும் சிலரை கர்த்தர் விசேஷப்படுத்துகிறார். நீங்கள் விசேஷமானவர்கள். நான் சற்று சிந்தித்து பார்க்கிறேன், அந்த ஜெப ஆலயத்திலே அநேகர் பிரச்சனைக்குரியவர்கள் இருந்திருக்கக்கூடும், அநேக வியாதி உள்ளவர்கள் இருந்திருக்கக்கூடும், அநேகர் போராட்டம் உள்ளவர்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த மகளை இயேசு அழைத்தார். இந்த மாலையில நீங்கள் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் இயேசுவால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்களை தம்மிடத்தில் அழைத்திருக்கிறார். நீங்கள் இயேசுவின் அருகே இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, நான் இயேசுவின் அருகே இருக்கிறேன், சாத்தான் என்னை தொட முடியாது, தீங்கு என்னை அணுகாது, நான் அவரது இரத்தத்தில் மறைந்திருக்கிறேன். கையை வைத்து சொல்லலாமா? விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்னை அழைத்திருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ நல்ல குணம் உள்ளவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ நல்ல பணக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பலவீனமானவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசு நம்மை விசேஷமாய் முன்குறித்து தெரிந்தெடுத்து அழைத்து பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த 18 ஆண்டுகள் வேதனையோடு கண்ணீரோடு நிமிர முடியாத அந்த மகளை இயேசு அழைத்தார். ஒருவேளை இந்த மகளால் இயேசுவை நிமிர்ந்து பார்க்கவே முடிந்திருக்காது, இயேசுவின் முகத்தை பார்த்திருக்க முடிந்திருக்காது. நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறேன், இந்த இயேசுவின் சத்தத்தை மட்டும்தான் கேட்டிருப்பான். மகளே வா என்று அவர் அழைத்திருக்க கூடும், மகளே வா என்று கூப்பிட்டிருக்க கூடும். அந்த அழைப்பின் சத்தத்தை மட்டும் கேட்டு அவரை பார்க்கலாம் இல்லை, அவரை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஒருவேளை சைடா பார்த்திருந்தா வாய்ப்பு இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்திலும் இந்த மகள் இயேசுவை நம்பி வந்தார். இந்த மாலை நேரத்தில் நீங்க இயேசுவை நம்பி வந்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமா விடுதலையாக்கப்பட்டே செல்லும். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விடுதலையை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில இயேசுவை நம்பி நீங்க வந்திருந்தீங்கன்னா நிச்சயம் சொல்ல முடியும், அவரது நாமத்தினால் உண்டாகிற மீட்பு, அவரது நாமத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு, அவர் நாமத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம், அவர் நாமத்தினால் உண்டாகிற விடுதலை உங்களுக்கு நிச்சயம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன் அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு என்னை அழைத்திருக்கிறார்,
நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதர்கள் நம்மை அழைத்து மறந்து போகலாம், உலகங்கள் நம்மை அழைத்து மறந்து போகலாம், நம்மை அழைத்தவர்கள் நம்மை விட்டு தூரம் போகலாம். அழைத்த இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆதியில் அழைப்பு கொடுத்தார் தெரியுமா? உங்களை ரட்சித்த நாள் முதல் அவர் இந்நாள் வரைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் உங்களை முன்குறித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கலங்காதீங்க, திகையாதீங்க, போராட்டங்களை எண்ணி சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரை நம்பி வாங்க, இயேசுவை நம்பி நில்லுங்க, ஆண்டவர் அருகே வந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்த போகிறார். இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு மாறாதது. அவர் உங்களை அழைத்த அழைப்பு மாறாதது. பல நேரங்களில் நீங்கள் தடுமாறி இருக்கலாம், பல நேரங்களில் நீங்கள் தவறி இருக்கலாம். ஆனால் இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் இயேசு உங்களை மீண்டுமாய் அழைக்கிறார். மகளே, மகனே, என் அருகே வா, என் அருகே வா, என்னை நம்பி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலையில இயேசுவை நம்பி நம்மை அழைக்கிற ஆண்டவர் அருகே வந்து நிற்க விரும்புகிறீர்கள்? இந்த 18 ஆண்டுகள் போராட்டம் கொண்ட அந்த சகோதரி வாழ்வில் இயேசு அந்த சகோதரியை கண்டார். இயேசு அந்த சகோதரியை தம்மிடத்திற்கு அழைத்தார். தொடர்ந்து 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, இந்த வார்த்தையை கவனியுங்கள், ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். கரம் ஏத்தி ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு அந்த மகளை முதலில் கண்டாராம். ஆண்டவர் இரண்டாவது தம்மிடத்திற்கு அழைத்தாராம். மூன்றாவது அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தின வார்த்தையா இருந்தது. உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருக்கோ அதற்கு எதிர்மறையாய் ஆண்டவர் சொல்ல போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவருக்கு விசுவாசம் இல்லையோ? ஒருவேளை நீங்க பலவீனமா வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறேன், உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று இயேசு சொல்ல போகிறார். ஒருவேளை போராட்டத்தோடு வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறேன், உன் போராட்டம் இன்று உன்னை விட்டு மாறினது. கண்ணீரோடு வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறேன், உன் துக்க நாள் முடிந்தது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில குனிந்து கொண்டு நிமிர முடியாத நிலைமையில் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், நான் நினைக்கிறேன், இனி நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுவார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலை தியானத்துல கூட அதிகாலை ஜெபத்துல நாங்க சிந்தித்தோம், நம் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். அல்லேலூயா. இந்த மகளை குறித்து சிந்தித்து பாருங்கள். 18 வருஷம் வியாதியோட பழகிருப்பாங்க. ஸ்தோத்திரம். வியாதியோட என்ன பண்ணிருப்பாங்க? சிலருக்கு நமக்கு ஹேபிட்டா மாறிடும். சில பிரச்சனைலாம் நமக்கு என்ன ஆயிரும்? பழகிருச்சு பாஸ்டர். சில பிரச்சனை நமக்கு என்ன ஆயிரும்? பழகிடும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு சில பிரச்சனை பழகிருச்சா? ஒரு நாள் பிரச்சனைனா ரொம்ப பெருசா சொல்லுவோம். மாச கணக்காயிருச்சு, ஒரு சில வருஷ கணக்காயிருச்சுன்னா ஸ்தோத்திரம் பார்த்துக்கலாம் பாஸ்டர். என்ன ஆயிடுச்சு அந்த பிரச்சனை நமக்கு? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பழகிருச்சு. இந்த 18 வருஷம் அந்த சகோதரிக்கு குனிஞ்சிருந்தே என்ன இருக்கும்? பழகி 18 வருஷம் சும்மாவா இருப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க, தூங்கி இருப்பாங்க, செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஒரு மாதம் ஒரு வருஷம் என்ன ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஓகே, உலகம் மனுஷன் சொல்லுவாங்கல்ல சிலர், நமக்கு கரெக்டு நம்ம அப்படின்னு மாதிரி சொல்ற மாதிரி சிலருக்கு எங்க வந்த வாழ்க்கை அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சில காரியம் பழகி இருக்கலாம். சில பிரச்சனைகள் நமது வாழ்க்கையில பழக்கப்பட்டது போனது இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைங்க பழக்கப்பட்டு போயிருந்தா கூட அதை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். இதெல்லாம் பழகிருச்சு பாஸ்டர், இது அப்படியே அனுபவிச்சிட்டோம், அப்படியே இருந்துருச்சு, இது மாறாது, இதை மாற்ற முடியாது. அந்த இடத்திலே ஆண்டவர் இல்லாதவைகளை
இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் சொல்லுகிறார், உன் பலவீனத்து நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று இயேசு சொன்னார். இந்த மாலை நேரத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாலும் அந்த வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புங்கள். உன் பலவீனம் நீங்கிறது நம்புங்கள், உன் குறைவுகள் நிறைவாகும் நம்புங்கள். இயேசு கைவிட மாட்டார் நம்புங்கள். இயேசு ஜீவன் தருவார் நம்புங்கள். இயேசு வாழ வைப்பார். சில நேரங்களில் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, 4 நாள் 3 நாள் செத்துருவேன், அவ்வளவுதான். ஆண்டு சொல்லுவார், நீ உயிரோட இருப்ப, நீ நல்லா இருப்ப, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் எங்க போனாலும் பிரச்சனையை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பதமா தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அங்க என்ன போய் ஒரு முறை ஒரு இடத்துக்கு போனேன், அங்க பல ஆண்டுகள் அவருக்குள்ள பேச நான் சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இதுக்குள்ள நல்லா பேசணும், பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கிற பிள்ளையா எழுப்பணும். பாருங்க, நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், ஆண்டவர் இல்லாதவைகள் என்ன பண்ணுவார், இருக்கிறவைகள் போல் அழைப்பார். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு இல்லை, நீங்க யாராவது கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நிறைய தரப்போறார். அல்லேலூயா. திருமறையா சொல்றாங்க, மகள் பலவீனமாய் வந்தால், ஆனா அவள்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார். இந்த மாலையில நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்க போராட்டம் எதுவாயினும் கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார், மறுரூபத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். குறைகளை பார்க்காதிருங்கள், கர்த்தர் உங்களை நிறைவாக்க போகிறார். தோல்வியை பார்க்காதிருங்கள், கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். கடந்து வந்ததை பார்க்காதிருங்கள், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடுங்கள். கடந்த காலத்தில் விழுந்திருக்கலாம், கர்த்தர் வரும் காலங்களில் உங்களை எழும்பச் செய்ய போகிறார். கடந்த காலம் நீங்கள் கூடி குறுகி இருந்திருக்கலாம், வரும் நாட்களே உங்கள் தலையை நிமிரச் செய்ய போகிறார். கடந்த காலம் சாத்தான் ஜெயித்திருக்கலாம், இந்த நாளிலே இயேசு உங்களுக்காக வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆண்டவரை நம்பி நிற்கும் போது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த 18 ஆண்டு கால போராட்டம் நிறைந்த மகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசியுங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, 4வது ஒரு காரியம், அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எங்கு இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இறங்குவதாக. ஆவியான தேவன் உங்களை தொட வல்லவராய் இருக்கிறார். அவரது ஒரே பிரசன்னம், அவருடைய ஒரே தொடுதல் உங்கள் வாழ்வின் நிலைமையை மாற்ற வல்லதாய் இருக்கிறது. இந்த மகன் 18 ஆண்டுகள் நிமிர முடியாத சூழல், இயேசு அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இந்த மாலையில் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே தமது கரத்தை நீட்டுவாராக, உங்கள் மேல் தமது கைகளை வைப்பாராக, உங்கள் குடும்பத்தின் மேல் தமது கைகளை வைப்பாராக, உங்கள் பிள்ளைகள் மேல் தமது கைகளை வைப்பாராக. எந்த இடத்தில் நீங்கள் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறீர்களோ அந்த இடத்திலே தேவன் தமது கரத்தை நீட்டுவாராக. அவர் தமது கரத்தை நீட்ட தடுப்பவன் யார்? இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன தேவன் இந்த மாலை நேரத்தில் உங்கள் வாழ்வில் தேவன் தமது கரத்தை நீட்ட வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லுங்க, இயேசுவே, என் வாழ்க்கையில் உமது கரத்தை நீட்டுவீராக. சொல்லுங்க, என் மேல் உமது கைகளை வைப்பீராக, என் குடும்பத்தின் மேல் உமது கைகளை வைப்பீராக, எங்கள் சபையின் மேல் உமது கரம் இருப்பதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, உடனே சொல்லுங்க, எங்களோட சேர்ந்து, உடனே அவள் நிமிர்ந்து, அல்லேலூயா, உடனே அவள் நிமிர்ந்தாள். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இப்பொழுதே தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார். இப்பொழுதே தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார்.
இப்பொழுது தேவன் உங்கள் வாழ்வில் ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். உடனே அவள் நிமிர்ந்தது போல உங்கள் வாழ்வில் உடனே அற்புதம் நடக்கும். பக்கத்துல சொல்லுங்க, உடனே நடக்கும், இப்பவே நடக்கும். அல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இனி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கையை வைத்து சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இனி நீங்க பிரச்சனையை கண்டு கலங்காதபடி இனி நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். என்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் காண மாட்டாய். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வில் தேவன் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், உங்கள் வாழ்வு ஜெய வாழ்வாய் நிச்சயம் மாறும். அப்படி எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம்.